நல்ல பிளாக் மேஜிக், கெட்ட பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது இருக்கும். சமூகத்திற்கு ஒரு தூண்டுகோலா அமைகிற மாதிரி இருக்கும். இப்போ போகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதுமா பண்ணார். நவபாஷான சிலையே வந்து புள்ளி வைக்கிறது, சூனியம் வைக்கிறது, தீவினை வைக்கிறது, இந்த மாதிரி இதுல ஈடுபடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும். யாரு சப்போஸ் வைக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா வைக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடும். ஒரு நுணுக்கமான விஷயங்களை வந்துட்டு சைலண்டா இருந்து எல்லா காரியத்தையும் மூவ் பண்ணிட்டே போவாங்க. பெருசா ஒன்றும் ஈடுபட மாட்டாங்க. ஆனா எல்லாமே இவங்க வந்து எல்லாரையும் வந்து ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பாண்டிய மன்னனுக்கே வந்துட்டு ஒரு உபதேசம் பண்ண நக்கீரர் நல்ல ஒரு இது. ஏன்னா அவர் வந்து ஸ்ரீவாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொருடைய ஜாதகத்திலயும் இருக்கும். அது ஒருத்தருடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கொண்டு வரும், இல்ல நல்லது செய்யும், எந்தெந்த இடத்துல அமர்ந்தால் வந்து அதற்கான பலம் இருக்கு இல்ல பலவீனம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு வேதிக் அஸ்ட்ராலஜர் கார்த்திக் பாபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். ராகு கேது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொண்டு வருது எல்லோருக்குமே. அது திருமண வாழ்க்கை ஆகட்டும், தொழில் ஆகட்டும், இல்ல எல்லா விஷயத்திலுமே வந்து அந்த ராகு கேது வந்து ஒரு பாதிப்பை தான் நிறைய கொடுக்குதுன்னு சொல்லணும். சோ உங்க பார்வையில இந்த ராகு கேதுடைய பங்கு என்ன, அது எங்கெங்க இருந்தா என்ன மாதிரி விஷயங்கள்? இது ஒரு ரொம்ப லாங் சப்ஜெக்ட் கேள்வி மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லையை வந்துட்டு விரிவடைந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ராகு. கேது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சுருக்கிடுறது. ஸோ இந்த ராகு கேது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ஒரு காலையில் நம்ம எந்திரிக்கிற நாள்ல இருந்து நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும் சாப்பிட்றது, குடிக்கிறது எல்லாமே இந்த வாயுவழியில் தான் எல்லாமே போகுது. ஸோ இது ராகு. ஸோ நம்ம மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் இப்போ டைம் நேரம்லாம் பார்க்கறது இல்லை. நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க, அதிகாலை 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கிரேவி, அந்த என்ன சொல்றது, ஒரு மாதிரி சாப்பிட்ற விஷயத்துல அவ்வளோ கிரேஸா இருக்கிறதுக்கு கொடுக்கறது விஷயம் எல்லாமே ராகு தான் மெயினா வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஃபாஸ்டிங்கு, அந்த விரதம் இருக்கிறேன், இந்த கோயிலுக்கு போறேன், சன்னியாசிகளோட தொடர்பு, அப்புறம் வந்து துறவிகளோட தொடர்பு, கொஞ்சம் வந்து மாறுபட்ட விதத்துல இருந்தாங்கன்னா அகோரிகளோட தொடர்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம், மாந்திரிகம், இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போதெல்லாம் வந்து கேதுவோட இதுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ பாசிட்டிவா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா துறவிகள், ஆன்மீகவாதிகள், மடாதிபதிகளோட தொடர்பு வரதும், நெகட்டிவா இருந்ததுன்னா இந்த பில்லி சூனியம், ஏவல், மாந்திரிகம், இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போறதுலயே வந்துட்டு வந்துருவாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா இந்த அதர்வண வேதத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களா வந்துட்டு குறிப்பிட்டு வராங்க ராகு கேதுகளை பத்தி. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்தாங்கன்னா ரொம்ப பெரிய உயரத்துக்கு வந்து கூட்டு போவாங்க. மெயினா ராகு வந்து மெயின் நட்சத்திரம் வந்து ஸ்டார்டிங் திருவாதிரை அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருவாதிரை அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1000 கோடி சூரியனுக்கு ஒப்பானவர்கள் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ நார்மலா ஒரு சூரியனே வந்து நம்ம இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியல. 1000 கோடி சூரிய பிரகாசம் அப்படிங்கிறப்ப வந்து அப்ப எந்த எல்லை அளவுக்கு அவங்க இருப்பாங்கன்னு பாருங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து ராகு தசை வருது. அந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபஜய ஸ்தானத்துல இருக்காங்க, 3, 6, 10, 11 இருக்காங்க. அந்த வீடு கொடுத்தவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்பு நிலையில இருக்காங்க, ஆட்சி உச்சம் அடையாம நட்பு நிலையில இருக்காங்க. இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. ஸோ நட்பு நிலையில இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவருக்கு அந்த ராகு தசை வருது அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பொசிஷன்ல இருந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துல கொண்டு போய் உட்கார வச்சுருவாரு அந்த 18 வருஷ திசையில. ஏன்னா அவர் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா போயிட்டு இருப்பாரு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனி ஒருவன் படம் எடுத்துக்கலாம் நீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தார்த் அபிமன்யுங்கிற கேரக்டர் வந்துட்டு முதல்ல ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு கொல்ற மாதிரி தான் வர வச்சு, அதுக்கப்புறம் தான் அவர் அப்படியே படிச்சு ஃபுல்லா அப்படியே மேல வந்திருப்பார். ஸோ சயின்டிபிக்கல் இன்டெலிஜென்ட் கிரிமினல். ஸோ அவர் நல்லா இருக்கிறதுக்காக அவர் சார்ந்த சமூகத்தை என்ன வேணாலும் பண்ண நான் தயாரா இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுதான் ராகு. ஓகேங்களா? அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்தீங்கன்னா கேது தான் சார்ந்த சமூகத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் நல்ல விஷயம் பண்ணணுங்கிறதுக்காக வந்துட்டு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு படிச்சு வாழ்க்கையில முன்னேறி கண்டிப்பா சேவை செய்யணும், எந்த ஒரு பார்வையும் வந்து வித்தியாசமான ஒரு பார்வையில பார்க்கணும் அப்படிங்கறது வந்துட்டு உண்டான கேரக்டர் தான் வந்துட்டு
நம்ம ஜெயம் ரவியோட கேரக்டர் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஸோ இதுதான் ராகுவும் கேதுவும். ஒரு சிறு புரிதலுக்காக இந்த ஒரு திரைப்படத்தை ஒரு உதாரணமா ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தடுத்து நம்ம லக்ன ராசிகளுக்கு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில வந்துட்டு ராகு இருந்தாருன்னா ஆப்போசிட்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வீட்டுல கேது இருப்பார் அப்படிங்கிறது கணக்காகும். ஸோ மேஷ வீட்டுல ராகு அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் ஆளுமை தன்மை அடுத்தவங்க அடக்கி ஆள்றது இந்த மாதிரி விஷயத்துல வந்து மேஷத்துல ராகு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் தோன்றித்தனமா கொஞ்சம் செயல்படுவாங்க. பட் அதுவும் செவ்வாயோட நிலைகளை பொறுத்து இந்த தான் தோன்றித்தனமும் அதிகாரம் ஆளுமை எல்லாமே வந்துட்டு மாறிட்டே போகும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதிகார பதவியில இருப்பாங்க, நேர்மையா நடந்து கரெக்டா கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டே போவாங்க. இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா சில போலீஸ் அபிஷியல்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெரிக் ஏஜென்சிஸ் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபேவரா என்னென்ன பண்ணுமோ அதெல்லாமே பண்ணிக்கிட்டு சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறது. இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல கேது சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறப்ப என்ன ஆகும்னா துளாராசியில இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுகபோகங்களை வெறுத்து அவங்க வந்து அப்படியே சாமியார்த்தனமா போறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. கேது எந்த இடத்துல உட்காரோ அந்த இடத்த வந்துட்டு சுத்தமா வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவார். அப்படிங்கிறப்போ 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் வந்து அவர் அப்படியே விளக்கி வச்சிருவார். ஸோ ஒய்ஃபு சமூகத்தோட ஒன்றிணைத்தல் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அவர் உண்டு ஒரு வேலை உண்டு சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு அப்படியே போக வச்சிருவார். மெயினா குருவோட வீட்டுல இருக்க தானே இப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சுக்கரனோட வீட்டுல இருக்கும்போது இது நடக்கும். ஓகேங்களா. அடுத்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம வரப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் விருச்சிகம்னு வரும். ரிஷபத்துல ராகு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பார். ஏன்னா அவருடைய அதி நண்பரோட வீட்டுல சுக்கரனோட வீட்டுல உட்காரப்போ அந்த டைம்ல ஜாதகருக்கு சுக்கரன் ஒரு நல்ல நிலைமையில நட்பு நிலையில இருந்துட்டாருன்னா ஒண்ணுல உதாரணத்துக்கு பக்கத்துல புதனோட வீட்லயே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உல்லாசம், கப்பல்ல போறது ஃபிளைட்ல போறது, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பணம் வந்து தண்ணி மாதிரி செலவு பண்றது, தண்ணியிலேயே செலவு பண்றது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பயங்கரமா பண்ணுவாங்க இந்த ரிஷபத்துல இருக்கிற ராகு இருக்கிறப்போ. அப்படியே ஆப்போசிட்ல கேது வந்து விருச்சி வீட்டுல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேடல், ஆன்மீகம், ஞானம். ஏன்னா இது மறைப்பொருள் அறியும் வீடு, 8ஆம் இடம் ரகசிய வீடு. அப்போ என்ன ஆகும்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதுக்களுடைய தொடர்பு பெற்று அப்படியே வந்து ஆன்மீகத்துல வந்து பயங்கரமா லைட்ஸ் உள்ளுக்குள்ள போயிடுவாங்க. ஆமா, இந்த பிளாக் மேஜிக்குள்ள பண்ண இதுலயே வந்து நல்ல பிளாக் மேஜிக் கெட்ட பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்ப நல்ல விதமா வந்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா சமூகத்திற்கு ஒரு தூண்டுகோலா அமைகிற மாதிரி இருக்கும். இப்போ போகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல விதமா பண்ணார். நவபாஷான சிலையை வந்துட்டு முருகனோட இது வந்து பழனியில வந்து வச்சார். இது வந்து நல்ல சித்து வேலைன்னு நம்ம சொல்லலாம். இதுவே கெட்ட சித்து வேலை அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்காக பணத்துக்காக பொருளுக்காக வந்துட்டு பில்லி வைக்கிறது, சூனியம் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செய்வினை வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈடுபடுவாங்க. பட் இதுல ஈடுபடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸாவும் இருக்கும். யாரு சப்போஸ் வைக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா வைக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ அதனால இவங்க இறந்து போற நிகழ்வு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ். ஏன்னா விருச்சிக வீடும் காலபுருஷனோட 8வது வீடு. ஸோ ரொம்ப கஷ்டம்தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து அப்படியே மிதுன வீட்டுக்கு நம்ம வந்தோம்னா மிதுனம் வந்து புதனோட வீடு, இது வந்து குருவோட வீடு. இது 3, 9 அப்படிங்கிற வரும். அதுலயே ராகுவோட நட்சத்திரம் இங்கதான் பெரிய விஷயம் நடக்க போகுது. இந்த 3, 7, 11 எல்லாமே வந்து கரெக்டா வந்து ராகு உட்காரப்போ இந்த 3, 7, 11 காம திரிகோணம் வந்து பயங்கரமா கட்டி ஆயிடும். ஸோ இவங்களுக்கு வந்து காதல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாபின்னா வர ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜாலியா பேசுற மாதிரி பேசி எல்லாருமே கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஏரியாவுக்கு ஒரு ஃபிகர் வச்சிருக்காங்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. இவங்களோட வாழ்க்கையில இந்த ராகு தசை வரப்போ இந்த மாதிரி பண்ணிடும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தினாலேயே வந்துட்டு பயங்கரமா சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். இதுலயே கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா இந்த கன்னியாகுமரியில ஒரு பையனோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகி போயிடும். சோ இந்த மாதிரி ராகு வந்து கொடுத்துருவார். இதே கேது வந்து குருவோட வீட்டுல உட்காந்துருப்போம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சமய துறவியா மாறிடுவார். ஏன்னா இது காலபுருஷனோட 9வது வீடு. மிதுனத்துல ராகுவும் தனுசுல கேதுவும் இந்த மாதிரி சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கேதுல இருக்கிற குரு வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு சமய துறவியாக வச்சிருவார். ஒரு நல்ல ஒரு மக்களோட தொடர்பு, மக்களுக்கு வழிகாட்டியா இருந்து ஒரு மதம் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு ஒரு நல்ல விதமா எடுத்து கொடுக்கறது, அவங்க மூலியமா சில போதனைகள் சொல்றது, இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்து ஒரு உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியா வந்துட்டு இருப்பார். மதம் சார்ந்த விஷயங்களும் இருப்பார். அது ஒவ்வொரு மதத்திலையும் அவங்க மதம் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஆதிசங்கரர் ஓகேங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதத்துல ஒரு பிரிவு ஏற்படுத்தி அதுக்குள்ள வந்துட்டு ஒரு டிராவல் பண்ற மாதிரி கொடுத்துருவார். ராகவேந்திரர் இந்த மாதிரி சுவாமி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு கேது சம்பந்தப்பட்டு
இந்த தனுசு வீட்டுல காஞ்சி சம்பந்தப்பட்ட பெரியவங்க. காஞ்சி பெரியவர் இது இவங்க எல்லாமே இந்த லைனுக்குள்ள வந்துருவாங்க. சோ இந்த தனுசு குரு வந்து அவங்க வந்து ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு போறதுக்கு வழி நடத்தும். ஓகேங்களா. அடுத்து வந்து கடகம். கடகத்துல ராகுவும் மகரத்துல கேதுவும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்டு. இந்த கடகத்துல ராகு இருக்கிறப்ப வந்து கடக ராகு வந்து சூப்பரா தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாய் பாசத்துல வந்துட்டு தாய்க்காக செய்ய வேண்டிய கடமைகளுக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா செய்யறது அப்படிங்கிற மாதிரி போகும். ஆனா அங்கேயும் ஒரு வில்லத்தனங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் கடக ராகுங்கிறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம KGF ஹீரோ மாதிரிதான். அம்மாவுக்காக எல்லாமே செய்யறது. ஆனா அம்மா இருந்தப்போ ஒண்ணும் பண்ண முடியாம அம்மா இறந்ததுக்கு அப்புறமே இவர் வந்து பெரிய ஆளா உருவாகி வருவார் பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி வந்து உருவாக்கி விட்டுடுவார். ஆனா இவரால நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. ஆனா இவர் கூட எப்பவுமே போராட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 7ல கேது வந்து சனி பகவான் வீட்டுல உட்காந்துருக்காரு. சோ சனி பகவான் ஸ்ட்ராங் ஆயிரும் அர்த்தம். அப்ப என்ன ஆகுன்னா பெரிய லெவல்ல பிரச்சனை, பெரிய லெவல்ல பஞ்சாயத்துல மீட் பண்றது, எப்பவுமே ரத்தம் ரணம் அப்படிங்கிற மாதிரியே போடுற மாதிரியே வந்து நிப்பாட்டிடுவார் இந்த கடகத்துல இருக்கிற ராகு. அட் த சேம் டைம் வந்து பெரிய லெவல்ல செல்வாக்கு, பெரிய லெவல்ல தொடர்பு, இந்த உலகத்தையே கட்டி ஆடுற அளவுக்கு ஒரு பலத்தை வந்து கடக ராகு கொடுத்துருவார். ஏன்னா இது ஆல்ரெடி இது ராஜர்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த ராஜத்துக்கு சிம்மாசனத்துக்கு கண்டிப்பா உட்கார வச்சிருவார். ஸோ கடக ராகு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராகு. இந்த பக்கம் மகர கேது அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு நுணுக்கமான விஷயங்களை வந்துட்டு சைலண்டா இருந்து எல்லா காரியத்தையும் மூவ் பண்ணிட்டே போவாங்க. பெருசா ஒன்றும் ஈடுபட மாட்டாங்க. ஆனா எல்லாமே இவங்க வந்து எல்லாரையும் வந்து ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சிருவார். இவர் என்ன பண்ணுவார், அந்த ராகுவை வந்துட்டு ஆட்கொண்டு விடுவார். ஏன்னா இந்த தலை இது வால் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். அப்ப என்ன பண்ணுவாரு, இது அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டே வந்துடுவார் ஒன்னத்தையும். சோ ரொம்ப ஒருத்தர் ஆட விட்டாருன்னா இவரை வந்துட்டு கடைசி அடிமைப்படுத்துறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார், கண்ட்ரோல் பண்ணிடுவார். சோ இவங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் அப்படின்னா இந்த மத குருமார்களும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமண துறவிகளும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூடுற இடமா வந்துட்டு மகர கேதுவா இருக்கும். சோ இந்த இடம் வந்துட்டு ஒரு அருமையான இடம் இந்த ராகு கேதுகளுக்கு. சிம்ம வீட்டுல ராகுவும் கும்ப வீட்டுல கேதுவும் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான பெக்யூலரான ஒரு விஷயம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ராகுவா இருந்ததுன்னா நாட்டை ஆளும் மன்னன் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜாவா இருப்பார். இதுவே அவர் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிட்டாருன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இப்ப நடக்கிற இந்த ஆட்சியும் மக்களும் வந்துட்டு எப்படி இருக்குன்னு அவங்களே நீங்க ஃபீல் பண்ணி நினைச்சு பாத்துக்கோங்க. நான் எதுவுமே சொல்லல சரிங்களா. அது எந்த அரசாங்கமாகவும் இருக்கட்டும், இந்த உலகத்துல நடக்கிற ஆட்சிகள் எல்லாமே வந்துட்டு, ஏன்னா நல்ல அரசாங்கம் இருந்ததுன்னா மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வரிகளும் பெருசா இருக்காது, ஒரு அளவா கொண்டு போவாங்க, நியாயமான வரியா இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னா நம்ம சோழர்கள் கால ஆட்சியை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆன்மீகத்திலையும் சரி மற்ற விஷயங்களும் சரி வரி வசூலிகளும் சரி ரொம்ப நல்ல விதமா கொண்டு போனாங்க. ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் எல்லாம் பொன்னான ஒரு பொற்காலம். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்துட்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல பிறந்தவர். சோ ராகு கேது இங்கேயே ரோல் பிளே பண்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் கேது வந்து கும்ப வீட்டுல கேது இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மக்களுக்கு உண்டான விஷயங்களை வந்துட்டு கரெக்டா கொண்டு போறதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கிற இன்னொரு ஒரு அமைச்சர், ஒரு மந்திரி, இன்னொரு ராஜா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம். ஆனா இவங்க வந்து மக்கள் செல்வாக்குல இருப்பாங்க. சோ மந்திரி லெவல்ல இருந்து ராஜாவுக்கு வழி நடத்துற அளவுக்கு உட்காருவாங்க. ராஜகுருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது வந்து கும்பத்துல இருக்கிற கேது வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. நிறைய யோசிச்சு ராஜாவே தப்பு பண்ற மாதிரி இருந்தாலும் அதை வந்துட்டு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அப்படி கட் பண்ணி மக்களுக்கு நல்ல வழியில கொண்டு போவார். இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல உதாரணம் சொன்னா பாண்டிய மன்னனுக்கே வந்துட்டு ஒருத்தர் உபதேசம் பண்ண நக்கீரர் ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா அவர் வந்து ஆன்மீக வழியிலே நின்னாரு. அரசனா இருந்தாலும் தவறு தவறுதான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கேது என்னைக்கு வந்து நேர்மையின் பக்கம் நிற்கும். அடாவடித்தனம் வந்துட்டு இருந்தாலும் அந்த நேர்மையின் பக்கமாவே அடாவடித்தனம் இருக்கும். கன்னிராகவும் மீனக்கேதுவும் எந்த மாதிரி? கன்னிராகவும் மீனக்கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான இடம். படிக்கிற விஷயத்துல வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் கில்லு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கன்னி விட ரொம்ப இதா இருக்கும். இந்த டெக்னிக்கல் ஹேக்கர்ஸ் சாஃப்ட்வேர்ல வந்துட்டு பெரிய லெவல சைன் பண்றவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வருவாங்க. இந்த ரசவாதம் புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கும். கண்ணில் இருக்கிற ராகு வந்து பாத்தீங்கன்னா ரசவாதம் புரிதல் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மருத்துவர்கள் எங்க பெரிய மூலிகள் இதை எல்லாத்தையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணி ஒரு விஷயத்த ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு கண்ணீராக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுவாங்க. இவங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த கண்ணீராக வந்து வழி காட்டுவார். அப்படியே இது இப்படி போ, இப்படி பண்ணு, இந்த விரதம் இரு, இந்த நாள்ல பண்ணு, இந்த நேரத்துல பண்ணுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டா. ஏன்னா இந்த புதனோட வீடு இல்லைங்களா, புத்திசாலித்தனம் பயங்கரமா இருக்கும் இந்த கண்ணில் இருக்கிற ராகு. ராகு அண்ட் மேஷ கேது என்ன மாதிரி? மீன கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு
இந்த பயணம் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு எப்படி கொண்டு போய் எப்படி ஒரு இடத்துல சேர்க்கறது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயணங்கள் போனார். சோ அந்த பயணத்துக்கு இந்த கேது வந்து ஒரு முக்கியமான வழிகாட்டு. சோ அவங்க வந்து இந்த புது புது பாதைகளை கண்டறிதல், அப்புறம் செல்வங்களை கொண்டு போதல், அங்கிருந்து இங்கு நிறைய சுரங்க பாதைகள் வச்சிருந்தாரு. அவருக்கும் அவருடைய சகோதரிக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான வழி. அந்த அரண்மனையை சுத்தியும் சரி, அந்த தஞ்சை நகரையும் சரி வந்து அவரை தாண்டி யாரும் அந்த அளவுக்கு கட்டி காத்திருக்க முடியுமா? ஆமா, அதனாலதான் இந்த சோழ சாம்ராஜ்யம்ங்கிறது மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவானதுக்கு இந்த மீன கேது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்ஃபேக்ட் தன்னுடைய மகளுக்கும் மனைவிக்கும் கூட அந்த ரகசிய அறைகள் எல்லாம் எதுவுமே தெரியாது. தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான தன்னுடைய சகோதரிக்கும் தனக்குமே மட்டுமே தெரிஞ்ச ஒரு நிறைய நல்ல வழிகள் அமைச்சிருந்தாரு அவரு. நாட்டுல உலகத்துல வந்துட்டு இது போல நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. நம்ம மேலும் இதை கொண்டு 6 ராசிகளுக்கு இனி அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். ஏன்னா இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உள்ளுக்குள்ள வர இருக்கு. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி. வணக்கம்.